இது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் பொண்டாட்டிக்கு சர்ப்ரைஸ் பண்ண ரேமான தான் பார்த்துருப்பீங்க. ப்ராங்க் பண்ண ரேமான இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க. வாட்ச் வேணுமா வாட்ச் இருக்கி, செருப்பு வேணுமா செருப்பு இருக்கி, ட்ரெஸ் வேணுமா ட்ரெஸ் இருக்கி. தேடுற பொம்மையை மட்டும் காணும்டா. பாம்பு இருக்கு, ஆமை இருக்கு, எல்லாமே இருக்கி. தேடி வந்து பள்ளியிலேயே. அதாவது கிளி பரோட்டான்னு சொல்லுவாங்க. இது கிளி பரோட்டா இல்லை, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இது பள்ளி பரோட்டா. இன்றைக்கி இது என் பொண்டாட்டியை சாப்பிட வச்சு நான் அழகு பார்க்க போகிறேன். எப்படி சாப்பிட்றேன் அப்படின்றத நீங்களும் ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அதாவது நல்ல காலை பொழுதில் அப்படியே ஜாலியாக ஒரு ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். அப்படி கிளம்பி போயிட்டுருக்க போகும்போது லாஸ்ட் வீக் வந்து நான் அனுபவிச்சது எனக்கு ஞாபகம் வந்தது. என் பொண்டாட்டி வந்து என்னை பயங்கரமாக ப்ராங்க் பண்ணிட்டா. அது அந்த ப்ராங்க்லேருந்து வெளியே வர்றதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 hours ஆச்சு. ஸோ எல்லோரும் அந்த வீடியோவை பார்த்து என்னை ரொம்ப பாவம்லாம் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ திருப்பி நம்ம வந்து அவளை ப்ராங்க் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ நான் பண்ணுற ப்ராங்க்கில் சும்மா ஆடி போயிடணும். அந்த மாதிரி ஒரு ப்ராங்கை வந்து நான் பிளான் பண்ணுறேன். சூப்பர்! அது என்ன ப்ராங்க் அப்படின்றத லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். I'm waiting. It's time to give it back, mommy. இது என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரம் ஒரு நாளாவது அவளுக்கு நான் பரோட்டா வாங்கி கொடுத்துருவேன். பரோட்டா சூரி மாதிரி நானே கேட்டிருக்கேன், நீ பரோட்டா சூரி அப்படின்னு சொல்லிட்டு அவளே நான் கலாச்சிருக்கேன். அந்த மாதிரி அவள் பரோட்டா நல்லா தின்னுவா. சும்மா வெளியில தான் டயட் அப்படி இப்படின்னு சொல்லுவா, ஆனால் நல்லா சாப்பிடுவா. ஸோ அந்த பரோட்டா அவள் சாப்பிட்ற ஸ்டைல்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்டைலை வந்து நான் வீடியோவில் நீங்களே பாருங்கள், என்ன ஸ்டைலில் உட்காந்து பரோட்டா சாப்பிட்றா. பரோட்டா சாப்பிடும்போது மட்டும் அவள் ஸ்டைல் ஒரு மாதிரி மாறிடும். அதை வந்து உங்களுக்கு நான் வந்து கேமராவை ஹைட் பண்ணி காட்டுறேன். அது மட்டும் கிடையாது, இதில் ப்ராங்க் என்ன அப்படின்னா, அவள் சாப்பிட்ற அந்த பரோட்டாவில் கரப்பாம்பூச்சி இல்லைனா பல்லி ரெண்டில் எது பொம்மை நமக்கு கிடைக்குதோ அந்த பொம்மையை வாங்கி உள்ளே வைக்க போகிறோம். ரியலிஸ்டிக்காக அதை வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறோம். அந்த பல்லி பரோட்டாவையோ அந்த கரப்பாம்பூச்சி பரோட்டாவையும் சாப்பிட்டுட்டு அவள் என்ன மாதிரி அவள் ரியாக்ட் பண்ணுறா அப்படின்றத நீங்கள் கவனிக்கிறீங்களோ இல்லையோ, நான் பக்கத்துலேருந்து பார்த்து ரசிக்க போகிறேன். அப்படின்னா நிறைய கியூட்டான விஷயங்கள், கிரிஞ்சான விஷயங்கள், டிராமாட்டிக்கான விஷயங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம இன்ஸ்பைரிங்காவும் நிறைய கேர்ள்ஸை பார்த்திருப்பீங்க. என்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச, நானே என்ன ரொம்ப இன்ஸ்பைரிங்கா நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட கெரியர்ல நான் வளர்ந்து வந்தது, நான் வந்து பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமுமே நான் வந்து என்னோட கெரியர்ல இன்னமும் வந்து ஸ்ட்ராங்கா அதை ஹோல்ட் பண்ணி நிற்கிறது, என்னோட போஸ்ட் பார்ட்டம் ஃபேஸ் பண்ணி இப்போவும் என்னோட மீடியா கெரியர்ல நான் ஒரு கம்பேக் கொடுத்தது, இது எல்லாமே என்ன வந்து நான் இன்ஸ்பைரிங்கா நினைக்கிறேன். அண்ட் என்னையுமே நிறைய பேர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்க லைஃப்ல நிறைய இன்ஸ்பைரிங் விமன் இருந்திருப்பாங்க. ஐ லைக் ஹர் ஸ்டைலிங், ஐ லைக் ஹர் ட்ரெஸ், ஐ லைக் த வே ஷி இஸ் பியூட்டிஃபுல், ஐ லைக் ஹர் பீயிங் மோட்டிவேஷனல், ஐ லைக் ஹர் அப்படின்ற ஃபேஸ் நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ விகடன் யூடியூப் சேனல்ல ஹர் அப்படின்ற ஒரு சீரீஸ் வந்து லைவா போயிட்டு இருக்கு. டெஃபினட்டா பெண்களை பத்தி இன்னும் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு அந்த சீரீஸ் மூலமா இருக்கு. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் சீரீஸ். கண்டிப்பா பாருங்க விகடன் யூடியூப் சேனல்ல ஹர் சீரீஸ். பாவி, டேய், நீ கேமரா இன்னும் ஆஃப் பண்ணலையா? இல்ல. கரப்பாம்பூச்சி பொம்மை, பள்ளி பொம்மைலாம் கிடைக்கும்னு பாண்டி பஜார்ல சுத்திட்டு இருக்கேன். நான் கிடைக்குமாடா? கிடைக்கும் ப்ரோ, கண்டிப்பா ஒன்ன நம்பி தான் வந்திருக்கேன். டேய், பார்க்கிங்க்கு வேற 60 ரூபா கொடுத்துருக்கேன்டா. கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்காம இருக்கட்டும், நான் வச்சுக்கிறேன். மனசை மட்டும் தளர விடாதீங்க. பாவி, டேய், கொஞ்ச நேரத்துல உத்தர போயிருக்குடா. எனக்கு சாவ பயத்தை காட்டினாங்க பாருமா, அவங்களுக்கு சாவ காமிச்சிரணும். பாரு, உன்னை பிராங்க் பண்றதுக்கு எங்கெல்லாம் அலையறான் பாரு. எனக்குள்ள தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டேன். யார் என்ன பண்றான்னு மட்டும் பாரு. சிங்கம் களை இறங்கிருச்சு. டேய், வாட்ச் வேணுமா வாட்ச் இருக்கி, செருப்பு வேணுமா செருப்பு இருக்கி, ட்ரெஸ் வேணுமா ட்ரெஸ் இருக்கி. தேடுற பொம்மையை மட்டும் காணும்டா. எலியா? பச்சையா இருக்கு, இது வந்து கொஞ்சம் கருப்பா இருந்தா நல்லா இருக்கும். எனக்கு கரப்பாம்பூச்சி இருக்கா? கரப்பாம்பூச்சி இருக்காங்க. இல்லை, எலி இருக்கு, பாம்பு இருக்கு, ஆமை இருக்கு, எல்லாமே இருக்கி. தேடி வந்து பள்ளியிலேயே
சோ சேட். அடியே நான் கல்யாணம் பண்ணும்போது கூட இந்த மாதிரி சந்தோஷம் எனக்கு இருந்ததில்லை. இந்த பொம்மையை பார்த்து எனக்கு ஒரு சந்தோஷம் வந்தது பாரு, எவ்வளோ சந்தோஷம். என்ன நான் எதிர்பார்த்த வந்து கரப்பாம்பூச்சி பல்லி இல்லை, எப்படி பிராங்க் பண்றதுன்னு எனக்கு தெரியுது. கண்டுபிடிச்சிருவாளே இது மாதிரி இருந்தா. ஸோ அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒரு கடைக்கு போனோம், எல்லாமே இருக்கு பல்லியை தவிர. ஸோ அவர் தான் ஒரு கடை சொல்லி விட்டுருக்காரு, இங்கே 10 ரூபா கடைன்னு ஒரு கடை இருக்கான், இந்த கடையில் போய் பாருங்க அப்படின்ட்டு. ஸோ பாருங்க, ஒரு பிராங்க் பண்றதுக்கு ஏர்வை செஞ்சு உழைக்க வேண்டியதாக இருக்கு. பார்ப்போம் அந்த கடையிலையாவது இருக்காங்க. நம்பிக்கையோட போறேன். நான் உழைப்பு என்னைக்கு வீண் போகாதா. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. ஸோ அவர் ரெஃபர் பண்ண கடை இதுதான். கஷ்டப்பட்டு எங்களுக்காக வள்ளி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அது எல்லாமே ரியல் கலரில் இல்லை, எல்லாமே பிளாஸ்டிக்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அவள் கண்டுபிடிச்சிருவா. இதுவரை கட் பண்ண கரெக்டாக இருக்கும்ல? இதுவரை கட் பண்ணி 1-2 ஜிகினா வேலை காமிச்சான்னு வச்சுக்கோங்க, மிரளுவது நிச்சயம். கண்டிப்பாவா? ஆமாம். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இது எடுத்தவன் மூஞ்சி முன்னாடி மைண்டு ஓடுவான்னு நீங்களே பாருங்க. பல்லி மாதிரி இருக்கா? இருக்கு. ஆம்பா பல்லியா மாத்திட்டோம்டாடே. என்ன ஒரு புத்திசாலித்தனம். கடைசியாக இந்த 10 ரூபா கடையில் நாங்கள் எதிர்பார்த்தது எங்களுக்கு கிடைக்காட்டியும் கிடைச்சதை நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஆக்கிக்கிட்டோம். ஸோ ரஜினிகாந்த் அடிக்கடி சொல்லுவார், வாழ்க்கையில் கிடைக்காட்டியும் கிடைச்சதை வந்து நீங்கள் வந்து நல்லா வச்சு வாழணும் அப்படின்னா நிறைய டைலாக் பண்ணியிருக்காரு. அதை பயன்படுத்தி நாங்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நம்புறோம். நாங்கள் அடுத்து பரோட்டா கடைக்கு போய் கிளி பரோட்டா வாங்குவோம். A few minutes later. ப்ரோ உள்ள வைங்க ப்ரோ, ஏன் கையிலே வச்சு நடந்துகிட்டு இருக்கீங்க? ஏய், நான் பொக்கிச்ச மாதிரி தேடி தேடி வாங்கியிருக்கேன்டா. இது என்னைக்கு அந்த கிளி பரோட்டாவை வாங்கி அந்த கிளி பரோட்டாக்குள்ள போட்டு இதை உண்மையான பள்ளி ஆக்கறனோ அது வரைக்கும் நான் கீழே வைக்க மாட்டேன்டா. அவங்க கண்டுபிடிச்சிட போறாங்க. அதெல்லாம் பிடிக்க மாட்டான். அந்த அளவுக்கு நான் செட் பண்றேன்னா இல்லையா பாரு. பள்ளி தலை மாதிரியே இருக்கா? ஆமா. பாம்பை பள்ளியை மாத்திய பரினா கணவன்ற மான் அப்படின்னு தம்ப்நெயிலா வைக்க போறானுங்கடா. எது? ஃபைனலி மெயின் டிஷ் வந்துருச்சு. அதாவது கிளி பரோட்டான்னு சொல்லுவாங்க. இது கிளி பரோட்டா இல்லை, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இது பல்லி பரோட்டா. உங்களுக்கு பாவமா இருக்கா? இல்ல, எனக்குல ஜாலியா தான் இருக்கு. என்ன வாசனை ப்ரோ, என்னடா சாப்பிட போறீங்களா? ஏய், கிளி பரோட்டாவை பல்லி பரோட்டாவை மாற்ற போகிறேன்டா. இல்லை, ஸ்மெல்லு வேறு சூப்பராக இருக்குது. கொஞ்சோண்டு தந்தீங்கன்னா அப்படியே சாப்பிடுவேன். அதுக்காக ஒன்று ஜூஸுன்ற, இல்லைன்னா சோறுன்ற. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விட நான். ஆக்சுவலாக இந்த கடையில் பரோட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம பல்லி வைக்க போகிறனால இந்த கடை பேரை சொல்லக்கூடாது, நம்மளை தேடி வந்து அடிப்பாங்க. யாராவது பாத்தீங்களா? ஆக்சுவலாக இந்த பொம்மையை நான் நல்லா கழுவிட்டேன், வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இதில் உள்ளதெல்லாம் ஒன்றும் இறங்காது அதில். ஸோ இதுக்குள்ளே வச்சுட்டோம். பல்லி வால் மாதிரியே இருக்கா? இல்லை, மட்டும் இப்படி எடுத்தா மிரண்டுருவான். வெயிட்டிங்கே வெறியாவது. ஓகே, ஸோ ஃபைனலி என்னோட பிளான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. நவீனமாக ஒரு ப்ராங்க் பண்ண போகிறேன்றது அவருக்கு தெரியாமல் போச்சு. இன்றைக்கி நம்ம அதை பண்ணுறோம், தட்டுறோம், தூக்குறோம். ஓகே கைஸ், ஒரு வழியாக அலைஞ்சு தெரிஞ்சு கிளி பரோட்டாவை பல்லி பரோட்டாவாக மாற்றியாச்சு. ஸோ ஃபரீனா வந்து ஜிம்முக்கு போயிருக்கா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா. ஸோ அவள் கண்டுபிடிச்ச நவீன மிஷினை வச்சு அவளை நம்ம ப்ராங்க் பண்ண போகிறோம். அந்த நவீன மிஷின் பாருங்கள், ஆக்சுவலாக என்னை வச்சு ப்ராங்க் பண்ணால் இதில் தான் கேமராவை ஒழிச்சு வச்சு என்னை வந்து ப்ராங்க் பண்ணால் இதுக்குள்ளே கேமராவை உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து கேமராவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பிளேஸில் தான் ஃபரீனா உட்காந்து சாப்பிட போகிறான். ஸோ இந்த பக்கம் தான் ஃபரீனா வந்து என்ட்ரி கொடுக்க போகிறான். ஸோ இந்த பக்கம் தான் வருவேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இந்த உடனே நம்ம சூப்பராக நம்ம நினச்ச மாதிரி அவளை ப்ராங்க் பண்ணிவிடுவோம். ரொம்ப நேரமாக கேமரா வந்து ரோலிங்லேயே இருக்குது, இன்னும் அவள் வரல. பார்ப்போம் எப்போ வரான்ட்டு. என்ன பாக்குற? தண்ணி கூட மலர் முட்டை இங்கே தான் ஆச்சு ஆகும். தண்ணியா?
நீ வந்து குடிச்சு தர மாதிரி இருக்குமா? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நீ குடிச்சு தந்தீங்கன்னா உனக்காக ஸ்பெஷலா அவனை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏங்க வாமா. வா கொஞ்ச நேரம் உட்காரு. இப்போ உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. எனக்காகவா? சரி இந்த பக்கம் வாங்கிட்டு வந்து உட்காருமா. என்னது? என்னன்னு பாரு. பரோட்டாலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வார சாப்பிடுவீங்க வா. இது நான் இங்க என்னன்னு பார்க்கறேன். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இங்க பாரு, இவ்வளவு நேரம் இவ்வளவு தள்ளி உட்காந்து சாப்பிடுவ. இங்க வந்து உட்காந்து சாப்பிடு. அதை கையில வச்சுலாம் சாப்பிட முடியாது. கொண்டா. அப்படி வா. இது நான் பிளேட்டை எடுத்துட்டு வரட்டா? எடுத்துட்டு வா, சீக்கிரம் எடுத்துட்டு வா. பயப்படாத, பயப்படாதா. நானே இப்பதான் ஜிம்முக்கு போயிட்டு வர்றேன். என் கேட்டா அதெல்லாம் வாங்கிட்டு வரேன். ஒரு நேரம் சாப்பிட்டா இது சிக்கன் சில்லி பரோட்டாவாச்சே. சிக்கன் சில்லி பரோட்டா இல்லம்மா, கிளி பரோட்டா. கிளி பரோட்டாவா? உனக்கு? நீ சாப்பிடு. உனக்கு இல்ல நீ சாப்பிடு. எனக்கு வேணாம், நீ மட்டும் சாப்பிடு. இலையோட சாப்பிடுமா, அப்படியே சாப்பிடு. பிளேட்ல போட்டு பிளேட்ல வேணாம், இலையோட சாப்பிடு. இங்க பாரு, வானிலையில வந்து ஒரு இது இருக்கும், ஒரு ஃப்ளேவர் இருக்கும். உசுரை எடு. தமாசு. அதெல்லாம் ஒரு சூப்பர் கடையில தான். அது பாட்டு போடு, சிம்ம பாட்டு போடுறான். இம்பு பாட்டா? முதல்ல சாப்பிட போகும்போது நான் வேற எதுவும் பார்த்துட்டு இருக்கேன். அதிசயமா இருக்கே. உன நினைச்சு லவ் கூட வாங்கிட்டு வந்து அதிசயமா இருக்கா? அது கொஞ்சம் வாங்கி தந்தது இல்ல. இந்த கொண்டாட்டி என்ன வாங்கினாலும் சீக்கிரம் சாப்பிட்டேன்னா வெளியே போலாம். என்ன நீ இது என்ன நேரம் சாப்பிட்டு இருக்க? புரியலையே. பரோட்டா வாங்கிட்டு வர வெளில போலாங்கிற. என்ன கிடக்குது? பைத்தியம். என்ன காலையில வாங்குறேன்? என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. என்னமாச்சு? என்ன கர்மந்திரா அதுல கிடக்குதுடா? ஐயோ என்ன? மா இங்க பாரு பள்ளி. சா வச்சு நான் எந்த பொய் சொல்லாத. பள்ளி கிடையாது. பைத்தியம். எனக்கு ஏமாத்துற. போடா. தெரியாம வாங்கிட்டேன். நீங்க ஏமாத்துற நாயே. ஏமாத்துறமா? நிஜமா தான் பள்ளி தான். இப்ப சா வச்சுறேன். இருக்கறதெல்லாம் கண்ட கருமத்தெல்லாம் உள்ள வச்சு குடுக்குற. அத வாஷ் பண்ணி வச்சியா இல்லையா? செம்ம டேஸ்டா இருக்கு. நான் வேற ஐயோ வேஸ்டா போயிடுமான்னு நினைச்சேன். இல்ல எனக்கு புரியல. என்னடி தூர்வாரி போட்டு சாப்பிட்டு இருக்க? ஏய் பள்ளி கொன்னடா. ஏய் நான் எப்படா? அல்ல வேற. இவ்ளோ வேஸ்ட் ஆயிடுமோன்னு பார்த்தேன். செம்ம டேஸ்டா இருக்குடா பைத்தியம். நான் உன்னை பிராங்க் பண்ணேன்னு தெரிஞ்சதா இல்லையா? இப்பதான் தெரிஞ்சதா? எதுக்கு இதுக்குள்ள வச்ச? எதுக்கு நான் பிராங்க் பண்றதுக்காக வச்சேன்டி. பயந்தியா இல்லையா ஒரு வாட்டியாவது? பள்ளியை பார்த்து பயந்தியா இல்லையா? கேமரா எங்கேயோ வச்சிருக்கியா? கேமராலாம் இல்ல. பள்ளியை பார்த்து பயந்தியா இல்லையா? இட்ஸ் a prank. எங்க வச்சிருக்க சொல்லு கேமராவை. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஓகே ஃபைன். நான் பண்ண பிராங்க் வந்து பயங்கரமா சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எப்படியோ அவ வந்து பள்ளியை பார்த்து பயந்தாளா இல்லையா? சொல்லு, பயந்தியா இல்லையா அதை சொல்லு. இப்போ நீ பள்ளி வச்சதோ கேமரா வச்சதோ எதுவுமே எனக்கு பெருசா தெரியல. நான் வேற மேக்கப் போடாம இருக்கேன். என்ன போய் இப்படி அசிங்கமா பாருங்க, இப்படிதான் வீட்டுல இருக்கும் போது சாப்பிடுவா. பாருங்க 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 பாருங்க. ரொம்ப குஷியோ? அதெல்லாம் இருக்கட்டும். என்ன பிராங்க் பண்ணும் போது நீங்க இப்படிதானே இருந்திருக்கோம். என்ன பண்ணா பாட்டி பண்ணல பாபி அதுக்காக பள்ளி வாங்கினியா? திருப்பி குடுக்குனே இந்த பள்ளி சாப்பாடு நீயே சாப்பிடு. ஓகே கைஸ் இந்த பிராங்க் வந்து பயங்கர சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் வந்து மறைச்சிடுச்சு. உருப்படியா ஒரு பிராங்க் இல்ல. நான் எவ்வளவு அழகா மேக்கப்லாம் போட்டு அழகா சூப்பரா ஒரு பிராங்க் பண்ணேன். மக்களே நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. ஏன் பிராங்க் பெஸ்டா இருந்ததா இவன் பிராங்க் பெஸ்டா இருந்ததான்னு.
பெஸ்ட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ப்ராங்கை பார்த்து பயந்தாலே அது பேர் ப்ராங்க் தான். பிராங்க் பார்த்து பயங்கரம்லாம் ஓகேங்க. ப்ராப்பரா லைட் ஃபிக்ஸ் பண்ணி கேமரா ஃபிக்ஸ் பண்ணி என்ன மாதிரி எடுத்திருக்கணும். என்னதான் நான் நவீன மிஷின் வச்சாலும் மாசான ஒரு பிராங்க் பண்ணது நான் தான். ஒரு கேவலமான ஃப்ரேம் வச்சு என் மூஞ்சிய கவர் வச்சு மறைச்சு அதுதான் ஒரு பிராங்க். பட் ஏய் உனக்காக நான் டி நகர்ல டுபாகுர் 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 டண்டனகா டுபாகுர் டண்டனகா டுபாகுர் டண்டனகா டுபாகுர் டி நகர்ல உனக்காக தெருவா அலைஞ்சடி. அந்த பள்ளிக்காக தெருவா அலைஞ்சடி தெரியுமா உனக்கு? அந்த பள்ளி வாங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த பிராங்குக்காக நான் உயிரை கொடுத்து உழைச்சிருக்கேன். என்ன உனக்கு ஆஸ்கார் அவார்ட் கொடுக்க போறாங்க அதெல்லாம் தெரியாது. பிராங்க் நீ ஒத்துக்கிட்டா நான் கட் பண்ணுவேன். இல்ல கட் பண்ண மாட்டேன். கட் பண்ணி ரோல் பண்ணு. ஏய் ப்ளீஸ் ஒத்துக்கடி பயந்தானே. ப்ளீஸ் ஒத்துக்கடி. ஏய் ப்ளீஸ் ஒத்துக்கடி பயந்தானே. பயந்தானே ஒத்துக்கோ. பயந்தியா இல்லையா? பிராங்க் தான். பிராங்க் தான். ஆனா பயந்தியா. ஏய் ஜெயிச்சே.